ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் இதுவரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போய் எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு கொண்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஃபிஷியலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டிஎன்இஏ ஆன்லைன் .org அப்படின்ற வெப்சைட்டில் அஃபிஷியலாக லாஸ்ட் டேட், அதாவது நேற்று 31/5/2026 வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டேட்டிலும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 31/5/2026 6 மணி வரைக்கும் 2,81,502 பேர் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது 2,17,627 பேர் பேமெண்ட்டு, அந்த அப்ளிகேஷனுக்கான அட்மிஷன் அதுக்கான அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும். ஸோ 2,17,627 பேர் பேமெண்ட் ஸ்டேஜோடு நிற்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கிறது, டிசி, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அதுக்கு வேணுமோ அத்தனை ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும், நாளைக்கு 2ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், 6ஆம் தேதி டாக்குமெண்ட்டுடைய லாஸ்ட் டேட். டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதில் 1,84,053 பேர், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணவங்களும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவங்களுக்கும் இன்னும் 1,00,000 பேர் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இன்னும் 1,00,000 பேர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வருஷம் லாஸ்ட் நாளைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 3 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் 3 lakhs விடவே சீட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே சீட்ஸ் உண்டு. அதில் எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் ஒரு காம்படிஷன் வரும். இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அதுக்கப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங்க்கான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வச்சுருங்க. தேங்க்யூ.